லீவ் விட்டாங்கன்னா குழந்தைங்கள வந்து வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு கூப்பிட்டு போவாங்க. திருச்சியில் இருந்துக்கிட்டு தஞ்சாவூரில் போய் தஞ்சை பெரிய கோயில், அதாவது சோழர்கள் வாழ்ந்த இடத்த பார்க்கலன்னா அவர் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக ஃபஸ்ட் டைம் கிளம்பி குழந்தைங்களை கூட்டிகிட்டு தஞ்சை பெரிய கோயில் போயாச்சு. நார்மலாக அந்த ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்பை மாற்றி பஞ்சப்பூருக்கு வைக்கிறது வந்து எப்படின்னா, தலையை சுற்றி மூக்க திறந்தா இருந்துச்சு. ஒரு சோழ தேசத்து பயணம், அதாவது சோழர்களை பார்க்கலாம், அவங்க வாழ்ந்த இடத்த தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்களை வந்து இந்த இடத்த கூப்பிட்டு வந்து தமிழ் மேலே எவ்வளோ ஒரு பற்றாக இருந்தால் சிவபெருமானையும் இந்த நந்தி சிலையையும் அந்த தஞ்சை பெரிய கோயிலோட கோபுரத்தையும் தமிழ் எழுத்துக்களின் படியில், அதாவது சிவபெருமான் 12 அடி, நந்தி 18 அடி, அந்த தஞ்சை கோபுரத்தோட உச்சி வந்து 216, மொத்தமாக நந்திக்கும் சிவனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 247 அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி, இந்த சிற்பம்லாம் அந்த காலத்தில் எப்படி செஞ்சுருப்பாங்க, எத்தனை யானவர் செஞ்சுருப்பாங்க, எத்தனை பேர் செஞ்சுருப்பாங்க, எப்படி சமைச்சிருப்பாங்க, எப்படி சாப்பிட்ருப்பாங்க, எங்கே தங்கியிருப்பாங்க, எங்கே குளிச்சிருப்பாங்க, தண்ணி எங்கேருந்து வந்திருக்கும், உடம்பு சரியில்லைனா எங்கே ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கறதுக்குள்ள ரொம்ப மலப்பாக இருந்தது. நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் போயிருக்கீங்களா இல்லையா? கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு போங்க.